சும்மா சுற்றுவோன்னு நான் காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு போன இடம் தான் ஈரோடு மணிக்குண்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம பழைய மார்க்கெட் சந்தை. இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா பழைய ரூபாய் நோட்டுகள் ₹1 நோட்டிலேருந்து ₹1000 நோட்டு வரைக்கும், சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கிற எல்லா நோட்டுமே, அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்டை நாடுகளில் இருக்கிற நிறைய பழைய நோட்டுகள் இங்கே ஒரே இடத்துல மொத்தமாக கிடச்சிச்சு. இந்த காயின் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சரி சரிங்கண்ணா. ஸ்கூல் எக்ஸிபிஷன் காயினு, ராம் தர்பார் காயினு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ஒரு காசுலேருந்து எல்லா காயினையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஷீட்டு மாதிரி கொடுப்பீங்களா? மலேசியா காயின் இருக்குது, இலங்கை காயின் இருக்குது, பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட காயினும் வச்சுருக்காங்க. எல்லா வகையான காயினும் இங்கே அவைலபிளாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த காலத்து காயின். சரி சரிங்கண்ணா. இந்த விக்டோரியா காயின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சீரியல் பிரகாரம் அந்த இயர் ஃபுல்லாகவே அப்படியே எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு ஷீட்டாக வச்சுருக்காரு. உங்ககிட்ட பழைய கிழிஞ்ச ரூபாய் நோட்டு இல்லை பழைய செல்லாத காசில் இருந்தால் அண்ணன்ட்ட கொடுத்தீங்கன்னா அப்போவே காசு கொடுத்துருவாரு. அண்ணனோட நம்பர் இங்கே இருக்குது. 6 மணிக்கு ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 3 மணி நேரம் 9 மணிக்கு காலி பண்ணிடுவோம். இப்போ ஸ்கூல்லையும் போய் எக்ஸிபிஷன் போடுவோம். அங்கேயும் இப்போ குழந்தைங்க 1 2 வாங்குவாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. தஞ்சாவூர் ₹1000 நோட்டு. அப்போ என்கிட்ட தனியாக காமிச்சது இதோட ரொம்ப பழைய நோட்டுகளில் லேமினேஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா நோட் இத்து போயிடும் இல்லையா, ஸோ அதனால் அவர் ஸ்பெஷலாக லேமினேஷன் பண்ணி வச்சிருந்தாரு. அவரோட நோட்லாம் கலெக்ஷன்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் பழைய நோட்டு வாங்கணும் வைக்கணும்னு அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.